அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி யார்? மீனம். ஜென்மத்தில் சனி. அப்போ என்ன பண்ணணும்? அரணாக்கொடி. அந்த அரணாக்கொடியிலேருந்து பாதம் வரைக்கும் இருக்கக்கூடிய உறுப்புகள்லாம் கவனமாக பார்த்துக்கணும். நல்ல கழிவுகள் காலையில் ஒரு வேளை, இரவு ஒரு வேளை போதான்னு பார்க்கணும். போச்சுன்னா நீங்கள் தப்பிச்சிங்க, இல்லைன்னா மாட்டுவீங்க. ஃபைபர், பழங்கள், சுண்டல், நிறைய ஃபைபர் எடுக்கணும். பப்பாளி எடுத்துவே தீரணும். வெள்ளரிக்காய் எடுக்கணும். தர்பூசணி எடுக்கணும். எளிமைப்படுத்தப்பட்ட உணவுகள், ஜீரண மண்டலத்தை, தயிர் எடுக்கணும், மோர் எடுக்கணும். நிறைய விதைகள், பூசணி விதைகள், அந்த விதை இந்த விதையெல்லாம் சொல்கிறாங்களா டாக்டர், அதெல்லாம் போட்டு ஜூஸ் சாப்பிட்டு. ஜென்மசனியில் நல்ல காரியம் நடக்கும், சுபவிரயம் நடக்கும், கல்யாணம் நடக்கும், குழந்தை வரும், வீடு கிடைக்கும், நிலம் கிடைக்கும், வாசல் கிடைக்கும், எல்லாம் கிடைக்கும். ராசிநாதனான குரு உங்கள் ராசியை இந்த பராபவ இடத்தில் பார்க்க போகிறார். அப்போ குருவால் சனி கண்ட்ரோல் ஆகி உங்களுக்கு எல்லாமே கொடுப்பார். மீன ராசிக்கு மட்டும்தான் கண்ட்ரோல் பண்ணுவார் குரு, உலகத்துக்கு பண்ண மாட்டார். சனியால் இன்னும் அதிகமான கெட்டது தான் உலகத்துக்கு நடக்கும், எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். அதனால் மீனத்திற்கு நிறைய நல்லது நடக்கும். தாய் வழி உறவு, தந்தை வழி உறவு, ஆச்சரியத்தக்க முன்னேற்றம், லாபம். வேலை இல்லைனாலும் கவலை இல்லாமல் மீனத்துக்கு நிறைய பேர் ஹெல்ப் பண்ணுவாங்க. பெரிய தொழிலதிபர்கள் திடீரென்று ஆகக்கூடிய ராசிகளில் யார் வரும்? மீனம். தெய்வ மார்க்கங்கள், கோளற்பதிகம் கேட்பது விசேஷம். பூர்வ புண்ணியஸ்தான தோஷம் காட்டுவதனால் வயிறுக்கு பயங்கர கவனமாக பார்த்துக்கணும். கர்ப்பஸ்திரீகள் அதிக எச்சரிக்கை. மருத்துவ ஆராய்ச்சி மீறாமல் இருப்பணும், மருத்துவ ஆலோசனை மீறாமல் இருக்கணும். அபிராமி அந்தாதி 40, 59, 75 படிக்கணும், விட்ராதி. அபிராமி அந்தாதி ரொம்ப முக்கியம். யாருக்கு? மீனத்திற்கு. பிள்ளைகளுடைய விஷயத்தில் பூத கண்ணாடி ஆராய்ச்சி கூடாது. பிள்ளைகளுக்கு உங்களுக்கு வாக்குவாதங்கள் கூடாது. பிள்ளைகளுடைய படிப்பு, உத்தியோகம், தொழில், வியாபாரம், பிள்ளைகளுடைய நட்பு எல்லாத்திலையும் கவனமாக இருக்கணும். பிள்ளைகள் சட்ட சிக்கல்களில் கூட மாட்டுவார்களாம். தயவுசெய்து அபிராமி படிங்கள். உங்கள் குழந்தைக்கு சொன்னால் கோவப்படுவாங்க. செல்வி சொல்லிட்டார், கேட்க வந்துட்டேன்னுவாங்க. பிள்ளைகள் பழக்க வழக்கங்கள், வண்டி வாகனங்கள் எல்லாம் கொஞ்சம் பார்த்துக்கு. ஸ்கூல்லேருந்து நிறைய பிரச்சனை வரும், காலேஜிலேருந்து நிறைய பிரச்சனை வரும். கூடா நட்பு கேடு விளையக்கூடிய அமைப்பு யாருக்கு? மீனராசி குழந்தைகளுக்கு காட்டுது. கொஞ்சம் பார்த்துக்கு. மற்றபடி மாற்றம், சுபகாரியங்கள், நல்லது எல்லாமே மீனத்துக்கு இருக்குது.